கண்ணழகு ரத்தினமே கையசையும் பொற்சிலையே காணலையே கண்ணே உன்னை காணலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, போலீஸ்காரங்க வந்து நம்ம போகிற வழியில் ஸ்பாட்லேயே ஃபைன் போட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அந்த ஃபைன் வந்து எப்படி கட்டலாம், இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விட்ருங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரௌசர் இருந்துச்சுன்னா அந்த ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபயர் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேலே சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா echallan.parivahan.gov.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த வெப் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹோம் பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யூசர் நேம், கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே டைப் பண்ண தேவையில்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் சலான் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு விசிட் ஆயிரும். ஸோ இந்த பேஜில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லான் டீட்டெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லான் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், லைசன்ஸ் நம்பர், இந்த மூணில் ஏதாவது ஒன்றை கொடுத்து நம்ம வந்து டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுத்து நம்ம மேலே என்ன ஃபைன் இருக்குது, நம்ம வண்டி மேலே என்ன ஃபைன் இருக்குது ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து செல்லான் நம்பர் தெரியல, ஸோ அதனால் நான் லைசன்ஸ் நம்பரை கொடுக்க விரும்பலை. ஸோ அதனால் வந்து நான் வெஹிக்கிள் நம்பரே கொடுக்குறேன். ஸோ வண்டி நம்பரை இப்போ நான் வந்து கொடுக்குறேன் TN 74 AB 0340. ஸோ இந்த நம்பரை நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சா இருக்குது. ஸோ அந்த கேப்ச்சாவை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டைப் பண்ணணும். தப்பாக டைப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக டீட்டெயில் வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ டைப் பண்ணுறேன் C4JVMS. ஓகே, இப்போ டைப் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் டீட்டெயில் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த கெட் டீட்டெயிலை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து கொடுத்த வண்டி நம்பருக்கு நேராக பாருங்கள், TN 74 AB 0340. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பை நவ் அப்படின்னு இருக்குது ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஸோ இப்போ அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. பட் அந்த நம்பர் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும், ஏன்னா அதுக்கு வந்து OTP வரும். இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் OTP அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ இது கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நம்பர் வந்து OTP பின் நம்பரை அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த பின் நம்பரை எடுத்து நம்ம இதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ அது என்ன பேஜுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டு. ஸோ இந்த டெபிட் கார்டு பேஜுக்கு தான் கொண்டு வரும். ஸோ இதில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ பேமெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி மேலே வந்து கொடுத்துருக்குறாங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் 100 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கீழே வந்து மல்டி பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும், கண்டினியூவை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு வந்து டெபிட் கார்டு டீட்டெயிலுக்கான ஒரு ஆப்ஷன் இப்படி வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுடைய டெபிட் கார்டு டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ அதாவது வந்து நீங்கள் ATM கார்டு வச்சுருந்தீங்கன்னா சரி, அந்த ATM கார்டு டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைன் போட்ட அமௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக வந்து கட்டிக்கலாம் கோர்ட்டுக்கே போகாமல். ஸோ அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த பேங்க் டெபிட் கார்டு வச்சுருந்தாலும் சரி, ஸோ அது எந்த பேங்காக வேண்டாலும் இருக்கட்டும், ஸோ விசா கார்டா, ரூபாய் கார்டா, ஸோ மாஸ்டர் கார்டு எது வேணாலும் இருக்கட்டும், ஸோ அந்த கார்டோட முன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 நம்பர் இருக்கும். ஸோ அந்த 16 நம்பரை பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அந்த 16 நம்பரை வந்து டைப் பண்ணிடுங்க. இப்போ என்னோடய 16 நம்பர் கார்டு நம்பர் வந்து இப்போ நான் டைப் பண்ணுறேன். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மாதத்தில் வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்ற டீட்டெயில் கேட்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் மாதத்தில் வந்து எக்ஸ்பைரி ஆகுது. நான் வந்து இப்போ 6ஆவது மாதம் ஜூனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா எந்த வருஷத்தில் வந்து முடியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2021 முடியுது ATM கார்டு வேலிடிட்டி. ஸோ நான் 2021 வந்து செலக்ட் பண்ணுறேன். அப்படியே கார்டை பின்னாடி திருப்பினீங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு வெள்ளை கோடு கணக்காக இருக்கும். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் இருக்கும். ஸோ அதுதான் CVV நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த 3 நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ATM கார்டில் முன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட பேர் இருக்கும். ஸோ அந்த ATM கார்டு வந்து யார் பேரில் இருக்குதோ அவங்க பேர் வந்து ATM கார்டில் முன்னாடி இருக்கும். அதை அப்படியே வந்து டைப் பண்ணிடுங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பை நவ் அப்படின்னு இருக்குது, அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து பை நவ் அப்படின்னு இருக்கு, அந்த பை நவ் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ், டோன்ட் சேவ் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து டோன்ட் சேவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ சேவ் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம், டோன்ட் சேவ் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எந்த ஏடிஎம் கார்டு டீட்டெயில் கொடுத்தீங்களோ ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த பேங்க்கில் வந்து மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பேங்க்கில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து அந்த ஏடிஎம் கார்டில் இருக்கிற கரண்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். கண்டிப்பாக அந்த ஓடிபியை வந்து நம்ம கொடுத்தா தான் நம்ம வந்து பணம் கட்ட முடியும். அப்படி கொடுக்காம நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பணம் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் ஏடிஎம் கார்டு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டுக்கான மொபைல் நம்பரையும் உங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அதில் ஓடிபி நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடிபி நம்பர் வந்துருச்சு. இப்போ நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன். ஒரு 6 நம்பர் வரும் மெசேஜில். ஸோ அந்த 6 நம்பரை எடுத்து இங்கே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் இருக்குன்ட்டு அந்த சப்மிட்டை கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ சலான் பேமெண்ட் ஹாஸ் பீன் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ சலான் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே இப்போ காட்டுறாங்க. ஸோ கீழே வந்து அமௌண்ட் இவ்வளோன்னு காட்டுறாங்க. அப்புறம் வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் ஃபஸ்ட்டு போட்ட நம்பர் தான், TN74AB0340. டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர் கொடுத்துட்டாங்க. ப்ளீஸ் நோ டிரான்சாக்ஷன் ஐடி ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அப்படின்ற போல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபைன் போட்டாங்கன்னா எப்படி வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து இந்த ஃபைனை கட்டிக்கலாம் அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிகிறபடி மெதுவாக கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபைனை கட்டியாச்சு. மறுபடியும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஸ்டேட்டஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. மறுபடியும் வந்து நான் வண்டி நம்பரை செலக்ட் பண்ணுறேன். TN74AB0340 அப்படின்னு நான் இப்போ டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்ச்சா வந்து இப்போ நான் கரெக்டாக டைப் பண்ணுறேன், KVG3QK. ஸோ இதை வந்து இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். கீழே வந்து கெட் டீட்டெயில் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நான் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு கீழே வந்து இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம் ஸ்க்ரோல் பண்ணி. ஸோ என்னோடய ஃபைன் வந்து சக்ஸஸாக முடிஞ்சான்னு. ஓகே, இப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட்டஸில் பாருங்கள், இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு இல்லாமல் கேஷ் அப்படின்னு வந்துருச்சு. நான் கொடுத்த நம்பர் TN74AB0340 வந்துருச்சு. செல்லான் நம்பர், டிரான்சாக்ஷன் ஐடி, அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டு 100 ரூபா. ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஷ். அதுக்கப்புறம் பேமெண்ட் செக்யூர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் காட்டுது. செல்லான் பிரிண்ட் எடுத்துக்கலாம், ரிசிப்ட் என்ன பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பை நவுன்னு முதல்ல கேட்டுச்சு, அது வந்து இப்போ இல்லை. ஓகேங்க, இப்போ வந்து எப்படி ஃபைன் கட்டுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து இந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட லேப்டாப்போ அல்லது பிசியோ இருக்கணும். அப்படி உங்கள்கிட்ட லேப்டாப் பிசி எதுவுமே இல்லைன்னா பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வாங்க. இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச தங்கச்சிமார்களோ யாராவது இருந்தால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை, யாரும் என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ரௌசிங் சென்டருக்கே போகலாம். ஸோ அரை மணி நேரத்துக்கு 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே போய் கூட நீங்கள் உங்களுடைய செல்லான் டீட்டெயில் இல்லது உங்களுடைய வெஹிக்கிள் நம்பரை கொடுத்து கூட நீங்கள் ஈஸியாக வந்து 5 நிமிஷத்தில் வந்து இந்த ஃபைனை கட்டி முடிச்சிடலாம். ஸோ சிரமம் பார்க்காம நீங்கள் அப்படி கட்டி முடிச்சிருங்க. ஸோ அப்படி கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து போலீஸ்காரங்களே உங்களுக்கு லெட்ரு போடுவாங்க கோர்ட்டில் இருந்து. அப்புறம் உங்களை உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் யாருமே வந்து இதை அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஓகேங்க, இது வந்து எதுக்கு நான் பிசியில் வந்து பண்ணணும்னு சொல்கிறேன், ஏன் மொபைலில் பண்ணலாம், ஏன்ட்ட தான் மொபைல் இருக்குது, ஏன்னா மொபைல் மூலமாகவே டெபிட் கார்டு ஆப்ஷன் கொடுத்து நான் பண்ணிடுவேனே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பாதி பேஜ் தான் வருது. அந்த பை நவ் அப்படின்ற பேஜெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் பாதி தான் தெரியுதே தவிர மீதி தெரிய மாட்டேங்குது மொபைலில். ஸோ நான் டெஸ்க்டாப் மோடு வைப்பேனே, ஸோ அதில் வச்சா எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் தெரிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ டெஸ்க்டாப் மோடு வச்சாலுமே பாதி தான் தெரியுது, இந்த பாதி பேஜ் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு டெஸ்க்டாப் மோடு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் பேஜ் வந்துச்சுன்னா ஓகே நீங்கள் கட்டிக்கலாம். அப்படி ஒருவேளை ஃபுல் பேஜ் வரலை, ஆஃப் பேஜ் தான் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பிசியில் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது இந்த ஃபைனை வந்து எப்படி கட்டலாம் அப்படின்றது. இது எப்படி கட்டலாம்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் உங்கள்கிட்ட பேடிஎம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா பேடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்ச் பாக்ஸில் போய் ஈச்சலான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த டிராஃபிக் லைட் சிக்னல் கணக்காக ஒரு லோகோ வரும், அது கீழே ஈச்சலான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட உங்களுடைய செல்லான் நம்பரை வெஹிக்கிள் டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைனை கட்டிக்கலாம். பேடிஎம் வாலெட் மூலமாக நீங்கள் ஈஸியாகவே அதை ஃபைனை வந்து நம்ம கட்டிக்கலாம். ஸோ உங்களை வந்து ஒரு போலீஸ்காரங்க பிடிச்சி ஸ்பாட்லேயே ஃபைன் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க கையில் கொடுத்து உடனே அப்பயே வந்து அந்த ஃபைனை கட்டிடுங்க. நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுறேன், 2 நாள் கழிச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக வந்துடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு டீட்டெயில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து ஒவ்வொரு நேரம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, பிளாங்காக நிற்கிது, கிளிக் பண்ணாலும் கிளிக் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாட்லேயே ஃபைன் போட்டாங்கன்னா அப்போயே உங்கள் ஏடிஎம் கார்டை கொடுத்து நீங்கள்
ஃபைனை கட்டிடுங்க. அப்படி இல்லை என்கிட்ட ஏடிஎம் கார்டும் இல்லை பணமும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஏடிஎம் கார்டு டீட்டெயில் வரலைன்னா திரும்ப நீங்கள் அந்த வெப்பேஜையே க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி திரும்பி அந்த வெப்பேஜுக்கு போங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டெபிட் கார்டு டீட்டெயில் கொடுக்குற இடத்துல கண்டிப்பாக வந்து பிளாங்காக இருக்கிறது திடீர்னு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிற சான்ஸும் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆளுன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.